Hi everyone, welcome to our channel. It's Learn Daily. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் லெசன் 3ல இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் தான். 12th எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 11 வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 12th சம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். Consider a horse attached to the cart which is initially at rest. ஒரு ஹார்ஸும் கார்ட்டும் அட்டாச் ஆகியிருக்கு, ஸ்டார்டிங்கில் ரெஸ்ட்டில் இருக்குது. If the horse starts walking forward, the cart also accelerates in the forward direction. உங்களோட குதிரை மூவ் ஆக ஆரம்பிச்சதும் பின்னாடி அட்டாச் ஆகிருக்க அந்த கார்ட், அந்த வண்டி இருக்கும்ல, அதுவும் சேர்ந்து முன்னாடி மூவ் ஆக ஆரம்பிக்கி. If the horse pull the cart with the force F in forward direction, then according to Newton's third law, the cart also pulls the horse by equivalent opposite force Fc equal to Fh in backward direction. ஒருவேளை உங்களோட குதிரை அந்த வண்டியை முன்னாடி இழுத்துட்டு போச்சு அப்படின்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி அந்த வண்டியும் என்ன பண்ணும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் மூலியமாக குதிரையை பின்னாடி இழுக்கும். அதாவது எஃப்சி ஈக்குவல் டு எஃப்ஹெச். எஃப்சின்றது அந்த வண்டியோடைய ஃபோர்ஸு, எஃப்ஹெச்ன்றது குதிரையோட ஃபோர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? தென் டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் கார் ப்ளஸ் ஹார்ஸ் இஸ் 0. இப்போ ரெண்டையும் டோட்டலாக ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 0 ஆயிரும். ஒய் இஸ் தென் த கார்ட் ப்ளஸ் ஹார்ஸ் ஆக்சிலரேட் அண்ட் மூவ்ஸ் ஃபார்வர்ட். பிற எப்படி ரெண்டும் முன்னாடி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் மெயின் என்ன அப்படின்னா, நம்ம எதை சிஸ்டமாக எடுக்கிறோம், எந்தெந்த ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணணும், எந்தெந்த ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் மெயின். ஓகேவா? ஒரு குதிரையும் குதிரை வண்டியும் இருக்குது அப்படின்னா குதிரை மூவ் ஆகும்போது வண்டியும் சேர்ந்து மூவ் ஆகுது. அப்படி இருக்கையில் அந்த குதிரையோடைய ஃபோர்ஸ்னால தான் வண்டி மூவ் ஆகுது. நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி பின்னாடி இருக்கிற அந்த கார்ட்டும் அதே மாதிரி ஈக்குவல் ஃபோர்ஸை குதிரை மேலே கொடுத்து பின்னாடி இழுக்கணும். அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால டோட்டல் ஃபோர்ஸ் 0 ஆயிரும். அது மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் எப்படி ரெண்டும் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புரிஞ்சிச்சா கொஸ்டின்? ஸோ அப்போது நம்ம என்ன சிஸ்டமில் கன்சிடர் பண்ணுறோம், அதில் என்னென்ன ஃபோர்ஸ் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றது தான் மெயின். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 3 தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. குதிரையை மட்டும் ஒரு சிஸ்டம், குதிரை வண்டியை ஒரு சிஸ்டம், குதிரையும் குதிரை வண்டியும் சேர்த்து ஒரு சிஸ்டமாக கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் கொண்டு வந்துருப்பாங்க. ஓகேவா? பார்ப்போமா ஒன்றாவும். ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ஸ் மட்டும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் நடுவில் ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. அப்படி போடனாலும் போட்டுக்கோங்க, இல்லை எப்படி போடனாலும் போட்டுக்கோங்க. ஸோ இது ஹார்ஸ். ஹார்ஸில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கும்? டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mgனா, ஸோ எம் ஹார்ஸோடைய மாசு ஜி. சரியா? இது போக என்ன இருக்கும், குதிரை வண்டி எதில் போகாது, உங்களுடைய ஃப்ளோர், அதாவது ரோடு மேலே போகுது. இப்போ ரோடுலேருந்து ஒரு ஃபோர்ஸ் வரணும், அதை எஃப்ஆர் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஸோ அந்த ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா இப்படி ஸ்லாண்டிங்காக ஆக்ட் ஆகுமா, ஃபார்வர்ட் டைரக்ஷனில் உங்கள் குதிரையை மூவ் பண்ணுற மாதிரி. இது ரோடு. இதே மாதிரி நார்மல் ஃபோர்ஸ் எப்பயும் போல நமக்கு எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லையுமே இருக்கிறது, ஏன்னா ஃப்ளோர் மேலே நிற்குது. சரியா? அப்போது கிரவுண்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ், இது ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ ரெண்டும் இந்த டைரக்ஷனில் மூவ்மெண்ட் இருக்காது. ரோடுனால வர ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஹார்ஸ் மூவ் ஆகும். பட் இந்த ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால ரெண்டாக பிரிப்போம். என்னென்ன அப்படின்னா பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட். இதுக்கு பேரலல் காம்பனன்ட் அப்படின்றப்போ உங்களுடைய இந்த சைடு இது ஹார்ஸ் குறியுது. சரியா? இந்த டைரக்ஷனில் பின்னாடி இருந்து கார்ட்டுனால ஒரு ஃபோர்ஸ் வரும். சரியா? இது ஒரு ஃபோர்ஸ் எஃப்ஆர் பேரலல், நார்மல் ஃபோர்ஸோட சேர்ந்தேவும் எஃப்ஆர் பெர்பெண்டிகுலர். மேலே இந்த போட்டுட்டு பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலரை மென்ஷன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஃபார்வர்ட் டைரக்ஷன்னால இதை பேரலல்னு சொல்லி எடுத்திருக்கோம். அப்போது உங்களுடைய ஹார்ஸில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் டியூ டு கார்ட், அது போக ஃபோர்ஸ் டியூ டு ரோடு. 3 இருக்குது. சரியா? அப்போ அந்த ரோடை தான் 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம், பேரலல், பெர்பெண்டிகுலர். இதில் அந்த பெர்பெண்டிகுலராக இருக்கிற நார்மலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நார்மலும் உங்களோட கிராவிடேஷனலும் ஈக்குவல்னால இது கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ அந்த டைரக்ஷனில் மூவ்மெண்ட் இருக்காது. அதே இது எஃப்சி அண்ட் எஃப்ஆர், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது
எஃப்சியோடைய ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆரோ குட்டியாக போட்டு இதை பெருசாக போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ ஃபார்வேர்டில் தான் உங்களுக்கு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, அந்த ரோடுனால வருது. ஸோ முன்னாடி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. இது எதுக்குரியது? ஹார்ஸுக்குரியது. இதே இது கார்ட்டுக்கு எடுத்தீங்க அப்படின்னா இங்கே கார்ட் இருக்கும். இது உங்களுடைய அந்த அனிமலோட கனெக்ட் ஆகி இருக்கும். சரியா? அப்போ ஹார்ஸில் என்னென்ன ஃபோர்ஸ் வரும்? ரோடு, உங்களுடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸு, நார்மல் ஃபோர்ஸு, கார்ட். அதை தான் இங்கே போட்டோம். இப்போ கார்ட்டுன்னு எடுக்கும்போது ஹார்ஸோடைய ஃபோர்ஸு, கீழே இருக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, நார்மல் ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போ அதுக்கு போட்டிங்கன்னா என்னென்ன கிடைக்கும்? ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஹார்ஸ், டவுன்வர்ட் டைரக்ஷனில் எம்சிஜி. எம்ஜி தான், சின்றது கார்ட்டை மென்ஷன் பண்ணுது. அது போக உங்களுடைய ரோடுடைய ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். எஃப்ஆர் ப்ரைம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போது இதுக்கு நார்மல் ஃபோர்ஸும் இருந்திருக்கும். சரியா? ஸோ அப்போது உங்களுக்கு போடும்போது இந்த உங்களுடைய ரோடோடைய ஃபோர்ஸை 2 காம்பனண்ட்டாக பிரிப்போம். என்னென்னது? இந்த சைடு ஒன்று, இங்கிட்ட ஒன்று. இதுதான் பேரலல் காம்போனன்ட். எஃப்ஆர் ப்ரைம் பேரலல். ஓகேவா? ப்ரைம் போட்டுட்டு அதுக்கு பேரலல்னு போட்டுடலாம். இது எஃப்ஆர் ப்ரைம் பெர்பெண்டிகுலர். சேம் இங்கே அதே தான். உங்களுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் நார்மல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸும் இதுவும் ஈக்குவலாக, ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவல்ன்றதுனால. ஸோ அப்போ இந்த டைரக்ஷனில் மூவ்மெண்ட் இருக்காது. உங்களுடைய ரோட்லேருந்து வர ஃபோர்ஸை 2 காம்போனண்ட்டாக பிரிச்சதில் தான் வர அந்த பேரலல் காம்போனண்ட்டை விட ஹார்ஸோடைய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னு முன்னாடி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ண போகிறோம். சி ப்ளஸ் ஹெச், கார்ட்டையும் ஹார்ஸையும் சேர்த்து. சரியா? அப்போ என்னென்ன வரும்? டவுன்வர்ட் டைரக்ஷனில் எம்ஜி, அதாவது இது எதுக்கு ஈக்குவல்? மாஸ் ஆஃப் கார்ட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் ஹார்ஸ் இன்ட்டு ஜிக்கு ஈக்குவல். உங்கள் டயக்ராமில் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையும் சேர்த்தே மொத்தமாக போட்டிருப்பாங்க. சரியா? அது போக ரோட்லேருந்து வர்ற ஃபோர்ஸ் எஃப்ஆர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை 2 காம்பனண்ட்டாக பிரித்தோன்னா இந்த டைரக்ஷனில் பேரலல் காம்பனண்ட், அப்வர்ட் நார்மல் டைரக்ஷனோட சேர்ந்து பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் இருக்கும். இந்த நார்மல் அண்ட் பெர்பெண்டிகுலர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் மேக்னிடியூடில். அதே மாதிரி இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், டவுன்வர்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸும் நார்மல் ஃபோர்ஸும். அப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் எதனால தான் வருது உங்களுக்கு? ஃபார்வர்ட் டைரக்ஷன் அந்த ரோட்னால தான் வருது. ஓகேவா? இப்போ இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த 3மே வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நம்ம இப்போது ஒவ்வொரு இதுலேயும் தனித்தனியாக சிஸ்டம் கன்சிடர் பண்ணிட்டு டோட்டலாக ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஃபார்வர்டில் தான் போகுது அப்படின்றதுக்கு ரீசன் சொல்லிட்டோம். சரியா? ஏன் அப்போ மறுபடியும் கொஸ்டினில் கொடுக்கும்போது என்ன கொடுத்துருந்தாங்க? ஹார்ஸையும் கார்ட்டையும் சேர்த்து எடுக்கும்போது ஆக்சுவலாக அதோடைய இதனால வர ஃபோர்ஸ் அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட்டாக இருக்கும், அதனால் மூவ் ஆகாதுன்னு கொடுத்துருந்தோம். பட் ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு போடும்போது என்ன ஆகுது? முன்னாடி தான் மூவ் ஆகுதுன்னு வருது. ஏன் அப்படின்னா நம்ம எடுக்கிற சிஸ்டமில் அதுக்கு மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணுமே தவிர அதனால க்ரியேட் ஆகிற ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள், ஃபோர்ஸ் டியூ டு ஹார்ஸ் அண்ட் கார்ட் ரெண்டுமே இன்டர்னல் சிஸ்டம், அதாவது இன்டர்னல் ஃபோர்ஸ்னால வர்றது. அதை இன்டர்னல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹோல் சிஸ்டம்க்கும் உள்ளேயும் ஃபோர்ஸ் இருக்கும். சரியா? அந்த ஃபோர்ஸ் தான் இன்டர்னல் ஃபோர்ஸு. அது அந்த வேல்யூ எல்லாமே எப்பவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா அங்கே பேலன்ஸ் இருக்காது. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் போட்டு கீழே வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த பேரடாக்ஸ் எதனால் வருது அப்படின்னா நியூட்டன் செகண்ட்ல அண்ட் தேர்டில் அப்ளை பண்ணுறது மூலியமாக வருது. இதில் நம்ம சிஸ்டம் எதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஹார்ஸா கார்ட்டா இல்லை ரெண்டையும் சேர்த்து எடுக்கிறோமா அப்படின்றது. ஒருவேளை நம்ம எடுக்கிறது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸாக இருந்தது அந்த சிஸ்டமில் அப்படின்னா ஆக்சலரேஷன் க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் ஹார்ஸையும் கார்ட்டையும் சேர்த்து தான் ஒரு சிஸ்டமாக எடுக்கணும், தனித்தனியாக கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்படியே கன்சிடர் பண்ணாலும்
அந்த ஃபோர்ஸ் டியூ டு அந்த ஹார்ஸ் அண்ட் கார்ட் ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அது ரெண்டு இன்டர்னல் ஃபோர்ஸஸ்ன்னு தான் எடுக்கணுமே தவிர சிஸ்டமில் உள்ளே இருக்கிற ஃபோர்ஸஸ் சிஸ்டம் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால என்ன ஆகுது, அந்த ரோடோடைய ஃபோர்ஸ்னால ரெண்டும் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அவ்வளோதான். ஸோ இந்த சம்மில் டவுட் ஏதாவது இருந்தால் கேளுங்க. ஜஸ்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான சம்மை பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க, போதுமானது. இந்த சம்மில் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.